நண்பர்களே வணக்கம். இது விழுப்புரம் மாவட்டம் பானாம்பட்டு ஏரி. இப்போ இந்த ஏரியில் நம்ம அன்றைக்கி இந்திய மருத்துவ குழு சங்கம் சார்பாக நம்மளுக்கு ஒரு 4 மரக்கன்று கொடுத்தாங்க. இது கொடுத்து 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுது. நாம் இது இன்றைக்கி தான் எடுத்துன்னு இன்றைக்கி இது நடுறோம். இது நம்ம திருமலை டாக்டர் சாரு, நம்ம செல்வராஜ் டாக்டர் சாரு இவங்களாம் கொடுத்தாங்க இந்த கன்று. அதுங்க சார்பாக நம்ம பானாம்பட்டியில் எடுத்துன்னு வைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி அவங்கவுங்க ஒரு மரக்கன்று நட்டால் தான் இன்றைக்கி ஒரு சுற்றுச்சூழலாக இருக்கும். யாரும் அதை அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆரம்பத்தில் நடக்கலாம் எல்லாம் இதாக சொல்லியிருந்தாங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி மரத்தை உருவாக்கி இது பண்ணிக்கிறோம். அதுபோல் நம்ம அவங்க சார்பாக இன்றைக்கி 4 கன்று நடுறோம். புளியாங்கன்று, இலுப்பை மரம். இந்த இலுப்பை மரம் நட்டுட்டு இதுக்கு தண்ணி ஊற்றணும். ஒரு மகா கன்னி ஒன்று கொடுத்தாங்க. ஒரு இலுப்பங்கன்று, 2 வேப்ப மரம். இந்த மாதிரி நம்ம பானாம்பட்டியில் எண்ணற்ற மரம் நம்ம நட்டு இந்த மாதிரி இது நெடுக்க மரம் தான் ஃபுல்லாகவே. இது அரச மரம், அது ஆலமரம். இது நட்டு ஒரு 6 மாதம் ஆகுது. இது பார்த்தோன்னா மஞ்சள் பூ மரம். இந்த மாதிரி நெடுக்க நம்ம மரம் வச்ச மரம் தான் ஃபுல்லாக நம்ம பானாம்பட்டியில் நிறையா இருக்குது. பார்க்குறது நல்லா ஆசையாக இருக்குது. அதுபோல் இந்த மரத்தை நட்டுட்டுனா நம்ம இந்த தழையை இனிக்கி விட்டுடணும். இது எதுக்குன்னா ஆடு மாடு மேய்ஞ்சிரும், இல்லைனா செடியை மொட்டையாக கட் பண்ணுறாரு. நம்ம இது இனிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாணி தெளித்து விடணும். சாணி தெளித்து போட்டுட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே ஆகாது, நம்ம செடியை கடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம முள் வெடி போடுறது, இதுக்கு ஒரு கழி போடணும். இந்த கழியை போட்டு நம்ம இது பண்ணால் தான் பாதுகாப்பு பண்ண முடியும். இந்த இதிலே பனைமரம், நம்ம போட்ட பனைமரம் போன வருஷம் போட்டோம். எந்த அளவுக்கு முளைஞ்சி வந்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மரம் கீழே தான் போட்டு விட்டோம். அந்த மாதிரி அணைக்கு கீழே அந்த மாதிரி சூப்பராக எல்லா மரம் நம்ம போட்டோம். ஒரு 500 மரத்துக்கு மேலே போட்டோம். இலுப்பை மரம், இது இப்போ பனைவட்டை எல்லாமே துளுத்துக்குது நம்ம போட்ட மரம். இந்த இலுப்பை மரம் சாணி தெளித்து எந்த அளவுக்கு வச்சுக்கிறோம். இதே தோண்டி போச்சு. இப்போ ஒரு வாரமாக அந்த மழை பெஞ்சனால, போன வெள்ளிக்கிழமை பெஞ்ச மழை அப்படியே இதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம வெய்ய தான் அதிகம். இந்த கொக்கி பூணுவாங்க, இந்த ரெட் கலர் தீ மரம். இந்த தீ மரம் எந்த அளவுக்கு பாருங்க. நேற்று பார்த்தா தோண்டு போயிருந்தது. நீங்கள் மழை பெஞ்சனால நல்லா சிறப்பாக இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்பூர் ஏரிக்காரிலே இப்போ பார்க்குற மாதிரி சூப்பராக பாருங்கள். இது அந்த எல்லாம் அந்த மஞ்சள் பூ மரம் லைனாக நெடுக்க இருக்கும். ஃபுல்லாகவே மஞ்சள் பூ மரம் தான். இந்த அளவுக்கு இது எல்லாமே மரம் சூப்பராக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம கரையில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு மரம் அழகாக இருக்கும். அவ்வளோ மரம் நம்ம உருவாக்கிட்டாச்சு. எல்லாம் மஞ்சள் பூ மரம் தான். எல்லாம் எந்த அளவுக்கு பாருங்கள். இந்த காட்டு மரம் ஓவியா ஹோட்டல்கிட்ட இருந்து பிடின்னு நட்டோம். ரோட்டு வீட்டில் இருந்தது. இந்த மரம் லைன் கீழே இருந்தது. அதனால் சரி, அங்கே லைன் கீழே இருந்தால் ஈபிக்காரங்க வெட்டி போட்டுருவாங்க, அது வேஸ்ட் ஆகிடும். அதனால் நம்ம அதை பிடின்னு நட்டோம். சூப்பராக இருக்குது அந்த மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா கணேசி பிறந்த நாள் வச்சுது, போன வருஷம் வச்சுது. அந்த அளவுக்கு மரம் சூப்பராக இருந்து இதுக்கு பாதுகாப்பு முள் செடி போட்டு நம்ம அதே போல் நம்ம மலைநூறு போய் வரக்குள்ளே பிரண்டை பிடிங்கன்னு வந்தோம். இந்த பிரண்டை செடி நட்டு விட்டோம். பாருங்கள், இந்த பிரண்டை செடி அந்த அளவுக்கு பாருங்கள். இது பிரண்டை, இந்த செடி மரத்துக்கு ஃபுல்லாக பிரண்டை செடி சூப்பராக இருக்குது. அதுபோல் இந்த நாவ மரம் பாருங்கள். இதை வச்சு ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷமே 3 வருஷமே ஆகுது. என் பிறந்தநாள் வச்ச மரம் இந்த 4 மரம். இந்த 4 மரமே பார்த்திங்கன்னா
இது வந்து அத்தி மரம். இந்த அத்தி மரத்தில் வந்து எல்லாம் இந்த கோடு கூட போட்டு கீறி வச்சுக்கிறாங்க பாரு. இதில் பால் வைத்தியத்துக்கு எடுப்பாங்க. எல்லாம் கிளையும் பாரு போட்டு கீறி வச்சு கத்தியால் கீறி 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 பால் எடுத்துக்கிறாங்க. அதான் இந்த மாதிரி மரம் தான் ஒரு வைத்தியத்துக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இது இந்த ரெட் கலர் கொக்கிப்பூ மரம். இது ஆலமரம். இந்த ஆலமரத்தில் விழுது இறங்கு பாருங்கள், எவ்வளோ விழுது பாரு. இந்த மரம் ஒரு மரம் உருவானாலே இந்த கிளை அப்படி ஃபுல்லாக சுற்றி போகும். ஃபுல்லாக பாரு விழுது, அந்த அளவுக்கு விழுகு இறங்கிக்குது சூப்பராக. இந்த மரம் வந்து நானும் எவ்வளோ பாதுகாப்பாக பண்ணி முள் அடித்து வேலி போட்டு அவ்வளோ அதிகமாக பண்ணி இன்றைக்கி மரமாக ஆகிட்டு எத்தனை பேர் மரம் பாருங்க, ஆலமரம். அது இந்த மரம் பார்த்திங்கன்னா இது எம்மரன் புகுரனை விட்டு வந்து எடுத்துன்னு வந்து வச்சோம். இது என்ன மரம் தெரியல, மரம் பெருசாகுனாங்க. அது கீழே ஒரு புளிய மரம் ஒன்று வச்சோம். அது கூட ரெண்டும் ஒன்றா இருந்தது. இன்றைக்கி மரமாகி போய் பாருங்க. அது வந்து இன்றைக்கி 2 அடிக்கு மரம் வளர்ச்சி வந்துக்குது அந்த அளவுக்கு. அதே போல் இந்த ஒட்டு கையெல்லாம் ஃபுல்லாக கிளீன் பண்ணோம். இந்த விரல் இருக்கிறதுனால எல்லாம் விரல் கொளுத்தி விட்டுறாங்க. அதனால் நம்ம செடி தான் பாதிப்பாகுது. அதே போல் அந்த பறவைகள்லாம் அதை இருக்கிறாங்க பாருங்க, எல்லாம் உள்ள அங்கே வாத்துலாம் நிறைய பறவைகள்லாம் கொக்கில் மேயிறாங்க. இப்போ ஒரு 50 கன்று அது உள்ள தான் நடப்போகிறோம். இன்னும் அடுத்த வாரத்தில் நடப்போகிறோம் ஒரு 50 கன்று. அவர் ராஜேஷ் அண்ணன் ஒருத்தர் ஈபியில் வாங்கி தரேன்றார், செங்கல்பட்டு டிஎஸ். அவர் வாங்கி தரணிக்கிறாரு. இந்த குழி போகிற மாதிரி ஆக்கூர் போகிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணோம். அது வாடகை தான் வாங்கின்னு வரணும். அது வாடகை கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஒருத்தர் கேட்டேன், வாடகை கொடுக்குறாங்கப்பா. நாங்கள் சரி அதை வாங்கின்னு வந்தால் போடணும். அதால் தான் ஜேசிபியில் குழி போனால் ஒரு 5000 ரூபா ஆகும். இது இலப்ப மரம் பாருங்க. இந்த இலப்ப மரத்துக்கு வந்து சாணி தெளித்து எந்த அளவுக்கு ஒரு வருஷம் மரம் இது சாணி தெளித்து இந்த அளவுக்கு ஆடு மாடு மேய்ந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மரம் ஒரு சின்ன சின்ன மரம் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து நடக்குள்ளே எல்லாம் சிரித்தாங்க, வெறி பார்த்துனாங்க. தான் ஏரியெல்லாம் வச்சு நம்ம கிளம்ப முடியாது, இதெல்லாம் ஒரு விளம்பரம்னு சொன்னாங்க. சரி பார்க்க அவங்க சொல்கிறதுனால இன்றைக்கி அவங்க சொன்னதுனால இன்றைக்கி நம்மளுக்கு அது ஒரு உதாரணமாக போச்சு. நம்ம ஓஸு இந்த ஓஸ் தான் நம்ம செடி தண்ணி பாசுகிற ஓஸு. ஒரு 600 அடி வச்சுக்கிறோம் ஓஸு நம்ம. ஓகே நம்மளே வணக்கம். நம்ம வீடியோ பாருங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ஒத்துழைச்சா தான் நாங்கள் நிறைய கன்று நட முடியும். நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. ஒரு எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு டீசல் வாங்கி கொடுத்தோம். ஒரு 20 பேர் மேலே வாங்கி கொடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்கு நன்றி. நம்ம கேட்டாலும் இப்போ யாரும் வாங்கி தர மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. செடிக்குன்னு ஒரு 5 செடி டீசல் வாங்கி கொடுங்கன்னா வாங்கின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி வாங்கி கொடுத்த அனைவருக்குமே நன்றி நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.